கர்த்தர் நல்லவர். மீண்டும் இந்த மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்றேன். இந்த ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்கள் எல்லாருமே இந்த 1ஆம் தேதி வந்திருக்கிறது, நம்ம எல்லாருமே சரியாக தான் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்ன வந்தாலும் தூங்குறதுக்கு முன்பதாவது இந்த வேதத்தை நீங்கள் படிக்காமல் தூங்கவே கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த சத்திய வேதம் தான் நம்மளை பாதுகாக்கும், நம்மளை வழி நடத்தும். அதனால இது ஒரு சாப்பாடு மாதிரி, இது ஒரு உணவு மாதிரி. ஆகவே படிக்க தெரிஞ்ச எல்லாருமே இந்த வேதத்தை தினமும் படிக்கணும். அது வருட கடைசியில் நம்ம சாட்சி சொல்லணும், நான் ஒரு நாள் கூட பைபிள் படிக்காம இருந்ததில்லை அப்படின்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்களை நடத்துவார்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அதிகாலையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாகவும் எங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போதும் கூட நீர் பேசும் அப்பா நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார், மோட்சமாக்கித்தார். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். இந்த லெந்து நாட்களிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வருடம் மலைமேல் ஏறும் அனுபவம் என்ற தலைப்பிலே தியானித்தோம். இந்த வருடம் இயேசுவின் சோதனை, அதை பற்றி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 23ஆம் நாள். இன்னைக்கு தேவ ஆசீர்வாத 1ஆம் தேதியா இருக்கிறதுனால தேவ ஆசீர்வாத வாக்கு தத்தம் ஏப்ரல் 1 வாக்கு தத்தம். இவைகளெல்லாம் உமக்கு தருவேன். மத்தேயு 4:9. மத்தேயு 4:9 வருகிற வாக்கு தத்தம், இவைகளெல்லாம் உமக்கு தருவேன். இவைகளெல்லாம் உலகத்தில் சகல ராஜ்யங்கள், அவைகளின் மகிமை, இவைகளெல்லாம் உங்களுக்கு தருவேன் என்பது வாக்கு தத்தம். அது மத்தேயு 4:9 வருகிறது. எத்தனை பேருக்கு இந்த வாக்கு தத்தம் வேண்டும்? இந்த வாக்கு தத்தம் எத்தனை பேருக்கு வேண்டும்? எல்லாரும் கை தூண்டுங்க. என்ன இது? இது சொல்வது யார்? இது சொல்வது யார்? 4:9 வாசிங்க. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். சொன்னது யார்? சாத்தான். சாத்தான் கொடுக்கிற வாக்கு தத்தம் நமக்கு வேணுமா? சாத்தான் சொல்றான். சாத்தான் கொடுக்க முடியும். சாத்தான் பணத்தை கொடுக்க முடியும், வீடு கொடுக்க முடியும், வாசல் உலகத்தில் இருக்க சகல மகிமை எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அதனால்தான் பெரிய பெரிய பணக்காரனா இருக்காரு. அவன் பெரிய பெரிய நம்மளை விட இயேசுவை விட அதிகமா பெரிய பெரிய பணக்காரனா இருக்காரு. அவர்களுக்கு கொடுத்தது யார்? சாத்தான். நமக்கு சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டுமா அல்லது இயேசு கொடுக்கிற வாக்கு தத்தம்? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்ன கூறுகிறது? இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாத்தான் என்ன சொல்லுகிறான்? இவைகளெல்லாம் உமக்கு தருவேன். இது சாத்தானும் சொல்லுகிறான், இயேசுவும் சொல்லுகிறார், இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னென்ன கொடுப்பார் ஆண்டவர்? உணவு கொடுப்பாரா, உடை கொடுப்பாரா, அதோடு கூட சமாதானம், நிம்மதி. இயேசுவை பின்பற்றினால் அப்படிதான் சிலர் இயேசுவை பின்பற்றினார்கள். ஏன்னா இயேசு 5 அப்பம் 2 மீனை குறித்து 5000 பேரை போஷித்தார்.
இப்படி அங்க சாப்பாடு கொடுத்தாரு. அதனால இயேசு சொல்லிட்ட, நீங்கள் அப்பம் சாப்பிட்டு திருப்தி ஆனதுனாலே என் பின்னே வருகிறீர்கள். அப்படி அல்ல. கர்த்தர் என்ன சொல்றார்? மத்தேயு 6:32 இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம இந்த நாடி தேடக்கூடாதா? உணவுக்காக உடைக்காக நாம் உழைக்கக்கூடாதா? அதை நாடக்கூடாதா? தேடக்கூடாதா? அது தவறா? இல்லை, தேட வேண்டியதுதான், வேலை செய்ய வேண்டியதுதான். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் புசிக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். அப்புறம் வேலை செய்யணும், கஷ்டப்படணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், எல்லாம் செய்யணும். அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேட வேண்டும். அது 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால God first. நம்ம வாழ்க்கையில தேவன் முதன்மையாக இருக்க வேண்டும். எல்லாம் செய்யணும், நாம் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், தேட வேண்டும். ஏன் தேட வேண்டும்? அது மறந்து இருக்கிறது. எதை நாம் தேடுவோம்? காணாமல், நமக்கு கண்ணுக்கு எட்டாமல், கண்ணுக்கு காணாமல் இருப்பதை நாம் தேடுவோம். தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் மறைந்திருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதுக்கு காரணம் இயேசு நம்முடைய கண்களை திறந்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகினாலே நாம் ஏன் பைபிள் ஸ்டடி வந்திருக்கிறோம்? இந்த 40 நாள் பைபிள் ஸ்டடிக்கு நாம் ஏன் வருகிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு வாஞ்சை, அது கொடுத்தது யார்? கர்த்தர். எத்தனை பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ஒருவரை செல்லுடன் பார்த்துக் கொண்டிருப்பார்கள், டிவி பார்த்துக் கொண்டிருப்பார்கள், வீணான நேரங்களை காரியங்களிலே தங்கள் நேரங்களை செலவிட்டுக் கொண்டு கூட இருப்பார்கள். ஆனால் நாம் தேவன் சமூகத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார், அது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ கர்த்தரை தேடுவது, கர்த்தரை நம்பிக்கையாக இருப்பது எதற்காக? கர்த்தர் சொல்வது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:19. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இன்னைக்கு அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள் தெரியுமா? ஏன் ஆலயத்துக்கு வருகிறார்கள்? ஏன் இயேசுவை நம்புகிறார்கள்? ஏதாவது கிடைக்கும், ஏதாவது கொடுப்பார், சர்ச்சில் ஏதாவது கொடுப்பாங்க. நம்ம சபையில் அப்படி இல்லை. அநேக சபைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். மக்கள் என்ன கொடுப்பீங்க சார்? சாப்பாடு போடணுங்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆலயத்தை கட்டி ஆராதனை நம்ம நடத்தி கொண்டிருந்தால் பக்கத்தில் திடீர்னு ஒருத்தன் ஆரம்பிக்கலாம். அந்த வாடகை எடுத்து அங்கே ஏதாவது பண்ணி அது அவங்களுக்கு சாப்பாடு போடணும்.
சாப்பாடு போட்ட மக்கள் என்ன பண்றாங்க? அங்கதான் ஓடுறாங்க. துணிமணி கொடுக்குறாங்க, அங்க ஓடுறாங்க. நம்மளும் செய்யறோம் எப்பாச்சும், நம்ம ரெகுலரா செய்யறதில்லை. எப்பாச்சும் நமக்கு கருத்தை வைக்கும் போது யாராவது கொடுக்கும் போது நம்ம அது சாப்பாடும் போடுகிறோம், துணிமணிகளும் கொடுக்கிறோம். ஆனாலும் அவங்க ரெகுலரா வார வாரம் கொடுக்குறாங்க, அங்க ஓடுறாங்க. நம்ம சபைக்கு வருவதில்லை. இங்கேயும் வருவாங்க எப்பாச்சும், அங்கேயும் போவாங்க. அதுதான் இந்த வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரின் பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஆகையால் இன்றைக்கு நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்றால் உலகத்துக்காக அல்ல, உலக ஆசீர்வாதங்கள். உலக ஆசீர்வாதம் பிசாசு கொடுக்க முடியும், பிசாசு கொடுக்க முடியும். பிசாசுக்கு பொய் சொல்லல. எல்லாத்தையும் உலகத்தில் சகல ராஜ்யங்கள், சகல மகிமை எல்லாவற்றையும் இயேசுவுக்கு காண்பித்து நீரினை விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உங்களுக்கு தருவேன் என்று பிசாசு சொல்லுகிறார். ஆகினால பிசாசு போய் சொல்ல உண்மைதான் சொல்றான். அவனால் கொடுக்க முடியும். அதெல்லாம் அவனுடைய கருத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான் ஏராளமான மக்களை அவன் பணக்காரனாக ஆக்கி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் வைத்திருக்கிறான். ரெண்டு பேரும் கொடுக்க முடியும். பிசாசு கொடுக்க முடியும், தேவன் கொடுக்க முடியும். எப்படி இது பிசாசு கொடுக்கிறாரா அல்லது தேவன் கொடுக்கிறாரா என்று எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? நீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தாறுமாறாய் வாழ்கிறாய், துன்மார்க்கமாய் வாழ்கிறாய், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்பொழுது உனக்கு பணம் வந்து கொட்டுகிறது, உனக்கு பணத்தின் மேல் பணம் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நீ கர்த்தரை தேடவில்லை, அப்பொழுது உனக்கு பணம் வருகிறது. அந்த பணம் யார் கொடுப்பது? சாத்தான். நீ இஷ்டம் போல நீ வாழ்ந்தும் உனக்கு பணம் வருகிறது என்று சொன்னால் நீ எத்தனை பேர் அப்படி இருக்கார்களே? எவ்வளவு கிறிஸ்தவர்கள் அவர் கர்த்தரை தேடுவதில்லை. கிறிஸ்தவர்கள் தான் கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தருக்கு பயப்படுவதில்லை, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதில்லை, பரிசுத்தமாக வாழ்வதில்லை, துன்மார்க்கமாய் அங்கே குடியிலும் வெறியிலும் விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பணம் வருகிறது. அது யார் கொடுப்பது? பிசாசு, சாத்தான் கொடுப்பது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால நாம் கர்த்தரை தேட வேண்டும். வருகிறீர்கள், நல்லது. வேதம் வாசிக்கிறீர்கள், நல்லது. ஜெபம் பண்ணுகிறீர்கள், அதெல்லாம் நல்லதுதான். அதன்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். அடிக்கடி கர்த்தர் சில வசனங்கள் மூலமாக, கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக, பிரசங்கிமார்கள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்டு நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து நாம் வாழ்கிறோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் என்றால் அது கர்த்தர் கொடுப்பது. அப்பொழுது நமக்கு வசதி வருகிறது என்று சொன்னால் அது கர்த்தர் கொடுப்பது. தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்னது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன தெரியுமா? ஜெபம் கூட பண்றோம். கர்த்தருடைய ஜெபம், பரமண்டல ஜெபம் சொல்லும்போது என்ன சொல்றோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? இப்போ உலகத்துல நடந்த காலங்களிலே பல ராஜ்யங்கள் வந்தன.
பல ராஜாக்கள் அரசாண்டார்கள். அந்தந்த ராஜா அரசாண்ட போது அந்தந்த ராஜா அந்த ராஜ்யம் என்னென்ன ராஜ்யம் இருக்குது, என்னென்ன ராஜ்யம் வந்தது இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன ராஜ்யம் உங்களுக்கு தெரிந்தது சொல்லுங்க. சேரன், சோழன், சேர ராஜ்யம், சோழ ராஜ்யம், பாண்டிய ராஜ்யம், அப்புறம் முகலாய ராஜ்யம், அவுரங்கசீப் ராஜ்யம், அக்பருடைய ராஜ்யம், பாபருடைய ராஜ்யம், இப்படி அசோகருடைய ராஜ்யம், இப்படி பல ராஜ்யங்கள் வந்து 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 சென்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசோகருடைய ராஜ்யம் சொல்றோம். என்ன அர்த்தம்? அவர் அரசாண்டார். அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், கட்டளைகள், விதிமுறைகளை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய ராஜ்யம். அப்ப எந்தெந்த ராஜ்யம் வந்ததோ அந்தந்த ராஜ்யத்தை அங்கே செய்தவர்களுக்கு மக்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். எதிர்த்து என்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தை தினமும் வாசித்து 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 நம்மோடு பேசுகிற அந்த வசனங்களுக்கு படி நாம் ஜீவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து சாட்சியாய் தெய்வ பயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு செய்த முதல் பிரசங்கம், இயேசு செய்த முதல் பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்றாலும் தேவனுடைய ராஜ்யம் என்றாலும் ரெண்டும் ஒன்றுதான். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் நாம் தேவனுக்கு அடங்கி வாழ்வது, தேவனுக்கு கீழ்ப்படுத்தி வாழ்வது, கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்வது. அது ஒவ்வொரு நாளும் அதை குறித்து அது நாம் கவனமாக இருக்க வேண்டும். நான் கர்த்தரை விட்டு விலகிச் செல்கிறேனா என்று கவனிக்க வேண்டும். பிசாசு நாம் கர்த்தரை விட்டு விலகி செல்வதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறான். அங்கே அவன் வழிகளை வைத்திருக்கிறான், கண்ணிகளை வைத்திருக்கிறான். அந்த கண்ணிக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், விலகி வாழ வேண்டும். நாம் வாழ வேண்டியது இயேசுவை நோக்கி, இயேசுவை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் வாழ வேண்டும். இயேசுவையே பார்க்க வேண்டும். இயேசு அதான் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், follow me. என்னை அவர் பார்த்து வாழ வேண்டும், இவரை பார்த்து வாழ வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை, வேதம் சொல்லவில்லை. என்னை பின்பற்றுங்கள், follow me. இயேசுவை பார்த்துதான் நாம் வாழ வேண்டும், இயேசுவை நோக்கித்தான் நாம் வாழ வேண்டும். அதை வாசிங்கள். அங்கே எபிரேயர் 12:1, எபிரேயர் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படுவோம். இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது உண்மைதான்.
அநேகர் இருக்கிறார்கள், அநேக சாட்சியுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய பரிசுத்தமாக இருக்கிறார்கள். அவங்களே பார்த்து நடந்தால் நாம் விழுந்து விடுவோம். இயேசுவே பார்த்து போவோம். ஒரே ஒரு நேரத்தில் இயேசுவை பார்த்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வேற அப்போஸ்தலர்களை பார்த்தோ, பேதுருவை பார்த்தோ, வேற எந்த அப்போஸ்தலரை பார்த்தோ நாம் நடக்க வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஒரே ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறார்கள். அவர் கூட அங்கே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போ பவுல் ஒருத்தர் தான் அந்த மாதிரி சொல்லும் அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார். ஃபாலோ மீ இயேசு சொன்னார், அதே போல பவுலும் ஃபாலோ மீ என்று சொல்லும் அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால மற்றபடி நம்ம இவரையும் அவரையும் அவங்க இந்த மொழியிருக்கா இந்த மொழிக்கு எப்படிலாம் பார்த்து நடக்கவே கூடாது. சில முன்மாதிரிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், பின்பற்றலாம். ஆனால் இயேசுவை விட்டு விலகக்கூடாது. இயேசுதான் நமக்கு மெயின், முக்கியமானது. இயேசுவை பார்த்தே ஓட வேண்டும். இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய காரியங்கள் வரும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய காரியங்கள் உலகத்தில் வரும், பலவிதமான காரியங்கள் வரும். ஆகினால் அங்கே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்ன வாசித்தோம்? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவத்துக்கு இடம் கொடுக்கவே கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு சின்ன பாவத்துக்கு கூட நாம் இடம் கொடுக்க கூடாது. உலகத்தில் தான் வாழ்கிறோம், பாவ உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடல் நம்முடைய விசுவாசமாகி கப்பல், அந்த உலகத்தில் தான் நாம் போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் உலகம், கடல், பாவம் அதெல்லாம் நீக்கிட்டு போகணும். அதெல்லாம் நீக்கினால்தான் போக முடியும். அதனால நாம் இயேசுவை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லுவது. பாவத்தோடு பரலோகம் போக முடியாது. நீங்க நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் பரலோகம் போயிடுவேன், அப்படி கனவு கொண்டு இருக்கக்கூடாது. நீங்க அநேகர் அப்படித்தான் தவறாக போதிக்கிறார்கள். நாம் இதை குறித்து அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் வேதத்தில் அநேக சத்தியங்கள் உங்களுக்கு நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். அநேகர் விளங்கிக் கொள்கிறார்கள், அநேகர் புரிந்து கொள்கிறார்கள், அநேகர் நான் சொல்வதை வேதத்தின் அடிப்படையில் சொல்வதனாலே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், விளங்காத காரியங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்து கேட்கலாம். இந்த ஆறாவது இந்த வேதாட்சி முடிந்த பிறகு நீங்கள் வந்து இருந்து நான் பொறுமையாக இருந்து உங்களுக்கு விளக்கி சொல்ல, விளங்காத காரியங்கள் சத்தியங்கள் புரியவில்லையா, சந்தேகம் இருக்கிறதா கேளுங்க. அப்படியே மனசுல வைத்துக் கொள்ளாதீங்க. வேதத்தில் இருக்கிறதை நான் சொல்லுகிறேன், வேதத்தில் இல்லாததை நான் சொல்வதில்லை. அப்படி ஏதாவது வேதத்தில் இல்லாத எதையாவது நான் சொன்னால் நீங்கள் தாராளமாக எனக்கு சொல்லலாம், கேட்கலாம். மாஸ்டர், நீங்கள் சொல்றது பைபிள் இல்லையே என்று நீங்கள் தைரியமாக கேட்கலாம், பயப்படாதீர்கள். நான் ஒருவேளை நான் தவறுதலாக சொல்லியிருந்தால் அது நான் ஆமா நான் தப்பிதமாக சொல்லிவிட்டேன்,
என்று அப்படி இருந்தால் நான் என்னை திருத்திக் கொள்வேன், மாற்றிக்கொள்வேன். வேதத்தில் இல்லாததை நாம் போதிக்க கூடாது, வேதம் சொல்லாததை நாம் சொல்லக்கூடாது, வேதத்தில் இல்லாததை நாம் நம்பவே கூடாது. இந்த வேதம் தான் நமக்கு இயேசுவை காட்டுகிறது. இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்றால் எப்படி? இந்த வேதத்தை வாசித்து வாசித்து, இதுதான் இந்த பைபிள் தான் இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவை எங்க பார்க்கலாம்? நம்ம பாட்டு புத்தகம் விட அந்த பாட்டு புத்தகம், அந்த பாட்டு இருக்கிறது. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் என்று ஒரு பக்தன் எழுதியிருக்கிறார். அவர் எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய மனிதன் தான். நான் ரசிக்கப்பட்ட புதுசில் சிஎஸ்ஐல அங்கே சிஎஸ்ஐல மெம்பராக இருந்த போது அங்கே அந்த சர்ச்சுக்கு வந்து கொண்டிருந்தவர் புஷ்பநாதன் என்பவர். அவர் தான் அந்த பாட்டை எழுதினார். அவர் இந்துவாக இருந்தவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவர் இந்த இயேசுவை அவர் எங்கெங்கேயோ தேடினாராம். உண்மையான தேவன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக எங்கெங்கே அலைந்து திரிந்தாராம். எங்குமே உண்மையான தேவனை கண்டுபிடிக்க முடியவில்லை, உண்மையான தேவனை காணவில்லை. கடைசியாக வேதத்தை திறந்து கண்ணீரோடு இந்த வேதத்தை வாசித்தாராம். அப்பொழுது இயேசுவை கண்டார், அவர் பேசுவதை கேட்டாராம். இயேசு எங்க பார்க்கலாம்? இந்த பைபிள் எங்க பார்க்கலாம்? சுவிசேஷத்தில் மட்டுமா? புதிய ஏற்பாட்டிலே மட்டுமா இயேசுவை பார்க்க முடியும்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசுவை நாம் பார்க்கலாம். நான் இந்துவாக இருந்த போது இந்த வேதத்தை எடுத்து வாசித்த நான் எவ்வளவு புத்தகங்களை படித்து பார்த்தேன், எவ்வளவு பக்திக்குரிய புத்தகங்களை படித்து பார்த்தேன். உண்மையான தெய்வம் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அதே வாக்கியோடு கவனமாக தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு இந்த பைபிளை கொடுத்தார். இந்த பைபிளை வாசிக்க ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்தேன். படித்துக் கொண்டே இருந்து படிக்க 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 அவ்வளவு இன்பமாக இருந்தது, அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது. அதை மூடி வைக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு வரவில்லை. இரவும் பகலும் இதை வாசித்துக் கொண்டே இருந்தேன். 2 மாதத்துல இந்த பைபிளை படிச்சு முடிச்சுட்டேன். இயேசுவை இந்த பைபிளை நான் கண்டேன். இயேசுதான் மெய்யான தேவன் என்பதையும் இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை என்பதையும் நான் கண்டுகொண்டேன். ஆகையால நான் இயேசுவை நோக்கியே ஓட வேண்டும், இயேசுவை பார்க்கிறேன். இவங்க அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர், அந்த கூட்டம், இந்த கூட்டம், இங்கும் அங்குமாக இன்றைக்கு அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க போல அவங்க மாய்மாலம், துன்மார்க்கம், பாவம், விபசாரம், இப்படி அவர்கள் போகும்போது அவர்கள் அங்க போகிறார்கள், அவர்களும் அப்படி போகிறார்கள். ஆகையினால நாம் இவங்களை அவங்களையும் பார்த்து போகக்கூடாது. நாம் இயேசுவையே நோக்கி ஓட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அங்கே அனுப்பிவிட்டு படகுல போக என்று சொல்லி படகுல போகணும்னு சொல்லி அனுப்பிட்டார். அங்க போயிட்டே இருந்தார். இயேசு கூட போகல. நடுக்கடல்ல அலை மோதுகிறது, புயல் காத்து அடிக்கிறது, அங்கே படகு அமிழ்ந்து விடுவது போல அடிக்கிறது. அப்படி இருக்கும் போது அங்கே இயேசு கடல் மேல, கடல் தண்ணீர் மேல நடந்து வந்தார். நடந்து வந்த போது எல்லாரும் சீஷர்கள் பயந்தார்கள். ஐயோ, ஏதோ பேய் வருகிறது, பூதம் வருகிறது என்று சொல்லி பயந்தார்கள், நடுங்கினார்கள். அப்ப இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்பொழுது பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீரையா இருந்தால் நானும் நடந்து கடல் மேலே நடப்பதுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்கும் என்று கேட்டால் இயேசு சொன்னார், வா என்று சொன்னார். இயேசு எப்படி கடலிலே தண்ணீரின் மேலே தலையில நடப்பது போல தண்ணீர் மேலே நடந்து வந்தாரோ, அதே போல இயேசு நடந்தது போலவே பேதுருவும் தண்ணீர் மேலே நடந்து வந்தான். நடந்து இயேசு பார்த்துக் கொண்டே வருகிறான், நடந்து கொண்டே வருகிறான். எவ்வளவு நேரம்? இயேசுவை பார்த்துக் கொண்டு வருகிற வரைக்கும் அவன் நடந்து வந்தான்.
அவன் இப்படி அப்படி பார்த்தான். ஐயோ அலை போகுது, காத்தடிக்குது, நீ சைட்ல இப்படி இப்படி பார்த்தான். உள்ள போக ஆரம்பித்தான். அதனால இயேசுவை பார்ப்பதை விட்டு நாம் இடது பக்கமோ வலது பக்கமோ நாம் பார்க்க கூடாது. இயேசுவையே கவனித்து பாட வேண்டும். இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. இயேசு முன்மாதிரி. அவரை நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு நடந்தபடிதான், இயேசு சொல்லுகிறபடிதான், இயேசு வாழ்ந்தபடிதான் நாம் வாழ வேண்டும். அதனால அப்படி வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி வாழ்கிற நேரத்தில் வசதி வருகிறது சொன்னால், பணம் வருகிறது சொன்னால் அது இயேசு கொடுப்பது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தரை பின்பற்றும் போது உனக்கு வசதி வருகிறது என்று சொன்னால் அது கர்த்தர் இயேசு கொடுப்பது. நீ துன்மார்க்கமாய் பாவத்தில் வாழும் போது உனக்கு வசதி வருகிறது, பணம் வருகிறது என்று சொன்னால் அது பிசாசு கொடுப்பது. ஆகினால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு, இவைகளெல்லாம் என்றால் இவைகள் உலகத்தில் நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ, என்னென்னலாம் வேண்டுமோ எல்லாம் தருவேன், தானாக தருவேன். நீ கேட்க வேண்டியதே இல்லை. அது உங்களுக்கு இவைகள் தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியும். அறிந்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? கொடுப்பார். எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு தேவையோ கர்த்தர் கொடுப்பார். தேவையான சரியான நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருவார். அதுக்காக நாம் பின்பற்றக்கூடாது. அதுக்காக இயேசுவை நாம் பின்பற்றக்கூடாது. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிந்துரைக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும். ஆகினால முதலாவது தேவைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதிகமா கொடுப்பார், கொஞ்சமா கொடுக்க மாட்டார். கூட தாராளமாய் கொடுப்பார். அதனால கர்த்தருக்கு உயர்த்துவார், கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். நமக்கு உணவு வேண்டுமா தருவார், உடை வேண்டுமா தருவார், வசிப்பதற்கு வீடு வேண்டுமா கொடுப்பார். நமக்கு என்னென்னலாம் தேவையோ கர்த்தர் கொடுப்பார். அதுல கர்த்தர் ஏற்ற வேலையிலே பலத்துக்கள் அடைகிறீர்கள். ஏற்ற காலத்தில் அவர் நாம் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்குகிறது. கர்த்தர் நம்மை உயர்த்தார். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்டுக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம்.